வணக்கம். பெண்கள் பொதுவாக திருமணத்துக்கு பிறகு தம்முடைய தனித்திறமைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் மறந்து போன திறமைகள் எல்லாம் மறைந்து போவதில்லை என்று நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் நம்ம பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்தையும் இணைத்து செயலாற்றுவதுதான் மிகச்சிறந்த வழி என்று ஹோம் மேக்கர் ஒவ்வொரு வாரமும் நடத்தி வரும் காட்சிகளில் அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். வயது வரம்பில்லாத இந்த மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் நிகழ்ச்சிகளில் இல்லத்தரசிகள் தமக்குள் மறைந்திருந்த வெவ்வேறு திறமைகளை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிளெண்ட் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் ஓய்வு பெறுவதில்லை, இந்த நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறுவதில்லை. இந்த அரிய முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். குடும்பத் தலைவிகள்கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்குது என்பதை நாங்கள் இந்த மேடையில் தான் தெரிந்து கொண்டோம். திருமணமான பிறகு தங்களுடைய வாழ்க்கையே மாறிவிட்டதாகவும், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் தன்னுடைய அடுக்கலையிலேயும் தன்னுடைய இல்லத்திலேயும் அடங்கி போய்விட்டதாகவும் நினைத்து கொண்டிருக்கிற பல இல்லத்தரசிகளுக்கு முன்னுதாரணமாக இந்த பெண்மணிகள் விளங்குகிறார்கள் என்பதை நிச்சயமாக நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மையிலே நம்ம எல்லாரும் அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டலை வழங்கி நாம் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Behind every successful man stands a woman. And I think in today's show, when we see behind every successful woman stands a man, number cholano. So hearty congratulations to the men. I think we were enjoying every bit of it. I think hearty congratulations should go to Mrs. Sumati and her friends who have organized, and to everybody, to Jaya TV, everyone. It's a beautiful welcome. Miss India, Miss World, Mrs. World, Miss Universe illama. I think it's a new sign, Mrs. Homemaker, and I wish all homemakers next year should come and participate, so that more the merrier. Thank you so much. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் சார்பாக நான் ஒரு விஷயம் செய்ய ஆசைப்பட்றேன். பாட்டு பாட போகிறதில்ல, ஆனால் அவங்க எல்லாரும் சார்பாகவும் கொஞ்சம் இன்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணலான்னு இருக்கேன். This is one of the best concepts for a married woman. This show will surprise you, believe me. In the show வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. Mrs. Homemaker, you sama hot machi. You are not a housewife. You are a homemaker. Mrs. Homemaker, Vatako. I have to congratulate Women's Exclusive Magazine, Mrs. Sumati. Please come here. I think you're doing a wonderful job in bringing out the talent for ladies. And I have to thank all her sponsors. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து முன்னுக்கு வந்து லேடிஸ் என்கரேஜ் பண்ணணும்னு வந்திருக்காங்க. So that is, I have to really congratulate all the sponsors today. And most of all, இன்னைக்கு வந்த audience and the press who are supporting them. And mainly அவங்க families. ஏன்னா இவ்வளோ போல்டாக ஒரு லேடிஸ் ஒரு முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா they'll be behind the doors and all that. But இன்னைக்கு இருக்கிற காலத்தில், and I saw the contestல வந்து I believe villageல போய் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வித்தவுட் நம்ம வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து we take it for granted. ஒரு மிக்ஸி இருக்கும், ஒரு கிரைண்டர் இருக்கும், மைக்ரோவேவ் அவன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். we just take these things for granted. இது இல்லாமல் நம்மளால் சமையல் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் who are living in the cities, இப்போ கிராமத்தில் இருக்கிற லேடிஸ் வந்து அங்கே சமையல் பண்ணுறது that is not a big thing. City bred people and cityயில் live பண்ணுற people வந்து கிராமத்தில் போய் அதே மாதிரி ஒரு அடுப்புகளில் வந்து ஒரு ஆட்டங்கல் அம்மிக்கல் வச்சு சமையல் பண்ணுறது something really difficult. And நிறைய I have to congratulate all the people who have done all these wonderful things. And அந்த இதில் மட்டும் இல்லாமல் ஒரு அட்வென்ச்சர், I think adventure sports also அதுலேயும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு பிஃபோர் பண்ணுறது அது ஒரு வேறு விஷயம். பட் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ப்ராபப்ளி ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் ஒரு ராக் கிளைம்பிங் அண்ட் such I think there are some other lapping and the mari or sports, adventure sports la participate pandrathu is a really difficult thing. And idella meeri ladies have participated na, I have to really congratulate all of them. And it's not that இன்னைக்கு யார் வின் பண்ணுறாங்க அது மட்டும் முக்கியம் இல்லை.
everybody who has participated. I have to congratulate each and every participant. இன்னைக்கு யாரெல்லாம் participate பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். So I wish them all the best, and what do I say, that we have to go forward, ladies. Yay. இந்தியாவோட பிக்கெஸ்ட் மிரக்கிள், ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்ல மாட்டேன், பாலிட்டிஷியன்ஸ்னு சொல்ல மாட்டேன். இந்தியாவோட பிக்கெஸ்ட் மிரக்கிள், அதிசயம் வந்து நம்முடைய ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் இந்த எபிசோட்ஸை. அதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வர எபிசோடை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஹிடன் டேலண்ட்டை கொண்டு வரது வந்து ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். அதை வந்து ஹோம் மேக்கர் ப்ரோக்ராம் ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சுகமான ஒரு அனுபவமாக இருந்தது. ப்ரோக்ராமை எல்லாருமே பார்க்கணும். நாங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி எல்லாருமே பார்க்கணும். இனிமேல் நாங்கள் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு யாருமே சொல்லிக்காதீங்க, நாங்கள் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிக்கோங்க. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தனை மங்கையர்களை இவ்வளோ அழகாக அவங்களுக்குள்ள இருக்க திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு இப்படிப்பட்ட கருவிகள், சுமதி மேம் மாதிரி கருவிகள் கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், எது உனக்கு சந்தோஷம், எதில் உனக்கு பெருமைன்னு கேட்டால் பொண்ணாக இருக்கிறதே பெரிய விஷயம் தாங்க. அதுக்கு மேலே அவளுக்கு ஸ்பெஷலாக எந்த தகுதியுமே தேவையில்லை. ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன தகுதி வேணும்? எல்லாத்தையும் பொறுத்துக்கிற, அமைதியாக இருக்கிற, தேவையான நேரங்களில் கோவப்பட்டு, தேவையான நேரங்களில் சிரித்து, அரவணைச்சு, அன்பு காட்டி, இப்படி எல்லா விஷயங்களையுமே அளவாக காமிக்கிறது பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ பொண்ணுக்கு வந்து அழகாக இருக்கணும், இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், நடிக்க தெரியணும், பேச தெரியணும், ஓட தெரியணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பொண்ணாக இருந்தாலே போதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பெருமைப்படுறேன், வேறு எதுக்காகவுமே இல்லை. அதே மாதிரி நான் இன்னொருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறேன், அவங்களுக்காக ஏதாவது செய்வேன் அப்படின்னா அவங்களுக்கு வேறு எந்த தகுதியும் வேணாம், அவங்க பொண்ணாக இருந்தாலே போதும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மேடைக்காக இதை சொல்லலை, எனக்கு எப்போவுமே லைஃப்பில் இது மட்டும்தான் விஷயம். ஸோ எனக்கு வந்து சுமதி மேம் வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலே எனக்கு அவங்கள பிடிக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கிற தகுதி மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த ஹோம் மேக்கருங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் ஜட்ஜாக இருக்க வேண்டாம், சும்மா அந்த கடைசி ரோவில் உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். அந்த வகையில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. A very big congratulations and a very big hug to Sumathi. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஷோவை நடத்தினதுக்காக and a big congratulations to all the participants. வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலர் ஷோவில் கூட ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்கன்னு சொல்கிறீங்க, ஹோம் மேக்கர்னு பெருமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி
ஐ திங்க் ஓரளவுக்கு அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பெருமையாக ஐ எம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். I'm sure நீங்க எல்லாருமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல என்ன திறமை இருக்குன்னு. வீட்டில் ஆடுறாங்க, அவங்களையும் ஆட வைக்கிறாங்க of course, but I think this is an amazing platform for them to perform, and please keep it going. Don't have any hard feelings. I will not say if they lose, if they don't win, but they're still your wife. They're still going to be a mother to your lovely children. They're still going to be your daughter-in-law, and please appreciate and please let life go on as it is. Thank you so much. இது ஜெயா டிவியில் புதுமையான ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹோம் மேக்கர்னு. Not missing the miss. ஒரு எவ்வளோ டேலண்ட் இருக்குது லேடிஸில் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொல்லுவாங்க. And say wonderful words about this event. Mrs. Homemaker, not missing the miss. இவங்களும் செம ஹாட் மச்சி. இந்த ஷோ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். This is Homemaker Vatiko. I had been part of in the Homemaker event almost the third year vandikirukken, and every year it improves, not only by the விதவிதமான இந்த காம்படிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே அழைக்கப்படுற ஜட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் கோயிங் ஹையர். அவங்களோட ஸ்டாண்டர்ட் அவங்களே பிரேக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. மோர் தென் winning a prize, this woman Sumathi Srinivas gets a group of women and grooms them. Every year she grooms a bunch of women and gives them back to the society. I really appreciate Sumathi for that wonderful effort. Hats off to you, Sumathi. That's really amazing. Sumathi மாதிரி ஒரு எளிமையான, பழகுதற்கு இனிமையான, நண்பர்களை மறக்காத ஒரு பெண்மணி பார்க்குறது ரொம்ப அரிது. இது வந்து இட்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் ஹர் மல்டிஃபேசட்ஸ். ஷி ரன்ஸ் அ வண்டர்ஃபுல் மேகசின் WA. ஒன் ஆஃப் த அதுவும் ரொம்ப அழகாக ஒவ்வொரு மாதமும் அந்த மேகசின் பார்க்கும்போது என்ன ஒரு வளர்ச்சின்னு பிரமிக்க தோணும். And then she gives awards to excellent women every year. She started last year, and I'm also one of the proud, privileged awardee. Thank you so much, Sumathi. And it has been always, a thing of pride for me to participate in your shows. And this year also it had been the same. Mrs. Homemaker was started 6 years back. And Mrs. Fatima Babu சொன்ன மாதிரி இது வந்து படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு I would say first thing is the Almighty, second thing is my sponsor.